எல்லோரும் தமிழ் படிக்கும் மாணவர்கள். எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போனது. நான் படிக்க ஆசைப்பட்டேன். லயோலா கல்லூரிக்கு விண்ணப்பத்தை போட்டுவிட்டு என்னுடைய சொந்த ஊர் திருச்சி, தமிழ் படிக்க வேண்டும் என்று போட்டுவிட்டு வரும் வரும் என்று காத்திருந்தேன். அவர்கள் எனக்கு வரவே இல்லை. பிறகு என்ன செய்வது? 12ஆம் வகுப்பு தேர்வு முடிந்த உடனேயே என் தந்தை சொன்னார், இப்போதெல்லாம் டீச்சர் ட்ரைனிங் தான் மார்க்கெட்ல இருக்கிறதுனால வாத்தியாருக்கு போறதுக்கு நீ படி அப்படின்னா. இல்ல, சரி பொறியியல் இன்ஜினியரிங் கிடைக்கும் படி அப்படின்னு. இல்ல, வேற என்னதான் படிக்க போற? எனக்கு இங்கிலீஷ் வாயில வராது, அதனால நான் இங்கிலீஷ் படிக்கணும் அப்படி. எங்க அப்பா சொன்னார், உன் தலையிலத்தை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு என்னை திட்டி, நான் என் கல்லூரிக்கு பிஷவீபர் திருச்சியினுடைய கல்லூரிக்கு போய் என்னுடைய கல்லூரியின் முதல்வரை சந்தித்தேன். என்ன, எனக்கு இந்த கல்லூரியில சீட்டு வேணும். சீட்டா? அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். எதுக்கு போட்டிருக்கீங்க? பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு போட்டிருக்கேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தானே, அது கடைசியா எல்லாரும் அட்மிஷன்லாம் முடிச்சு எல்லா கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வரது போகிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லிஸ்ட் போடுவோம், அப்போ வாங்க அப்படின்னா. அப்படி என்னுடைய பெயர் ஆங்கில இலக்கியத்தில் வந்தது. பிஷவீபர் கல்லூரியில் நான் ஆங்கில இலக்கியம் படித்தேன், தமிழ் படிக்கவில்லை. அந்த வருத்தம் எனக்கு என்னால் இருந்து கொண்டே இருக்கு. ஆனாலும் தமிழ் படிக்கவில்லை என்கிற அந்த ஆற்றாமையில் நான் வாசித்த, நான் நேசித்த தமிழ் இலக்கியங்கள், தமிழின் இனமானம் கொடுக்கிற கவிதைகள், தமிழை தாங்கி பிடித்து உயர்த்தி பிடித்த இயக்க தலைவர்கள், கவிஞர்கள் என்று பட்டியலிட்டு எது நமக்கு தேவை, இனமானத்தை உயர்த்தியவர்கள் யார், இவர்கள் ஏன் தேவைப்படுகிறார்கள் என்று பகுத்து ஆய்கிற அந்த உணர்வு ஒருவேளை நான் தமிழ் படித்திருந்தால் வந்திருக்காது என்பது என்னுடைய சித்தம். ஏனென்றால் தமிழ் படித்திருந்தால் நான் பாடத்திட்டத்திற்குள்ளேயே புதைந்து போயிருப்பேன், என்னுடைய தேடல் விரிவடைந்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் நீங்கள் தமிழ் அறிஞர்கள், தமிழை நேசித்து அதன் மூலம் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறது. வரவேற்புரை ஆற்றுகிறவர் சொன்னாலே நம்முடைய தாய்மொழிதான் நமக்கு அடையாளம். நீங்கள் எல்லோரும், நான் நம்முடைய இயக்குநரிடத்திலேயும் பன்னீர்செல்வம் அவரிடத்திலேயும் பேசுகிற போது மாணவருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று நான் வருத்தப்பட்டேன். மொழி குறித்தோ அல்லது அதன் முக்கியத்துவம் குறித்தோ தெரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு வாய்ப்பில்லை. இதே சாலையில் இருக்கிற ஐஐடியில் படிப்பதற்கு தேர்வு எழுதி கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருக்கிறது. எரிந்து கொண்டிருக்கிற மெழுகுவர்த்தி இருட்டை நோக்கி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த மெழுகுவர்த்தி அழிந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதில் வருகிற வெளிச்சத்தில் அந்த அறையே வெளிச்சமாக இருக்கிறது. நீங்கள் அழிந்து கொண்டிருக்கிற நம் தாய்மொழியான தமிழை காப்பதற்காக வந்திருக்கிற மெழுகுவர்த்திகள் இந்த தமிழ் சமூகத்திற்காக. உங்களை நான் மனதார பாராட்டுகிறேன். தமிழ் என்றைக்கும் தோற்காது. நான் ஆங்கில இலக்கியம் படித்தேன், சட்டம் படித்தேன். ஆனால் தமிழன் பிரசன்னா என்பதுதான் என்னுடைய அடையாளம். தமிழன் என் இனம் என்பதுதான் என்னுடைய அடையாளம். நண்பர்களே, நாம் இன்றைக்கு பேச இருக்கிற தலைப்பு பாரதிதாசன், வரலாற்றின் வழக்கறிஞர். பாரதிதாசனை ஏன் கொண்டாட வேண்டும்? அம்பேத்கர் பாடிய பாரதிதாசன் என்கிற புத்தகத்தை எழுதிய ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், பாரதிதாசன் ஏன் தேவைப்படுகிறார், பாரதிதாசன் எதற்கு கொண்டாடப்பட வேண்டும் என்கிற ஒரு நூலை உங்களிடத்தில் விட்டுவிட்டு போனார். அந்த நூல் விட்ட இடத்திலிருந்து நான் தொடங்குகிறேன். பாரதிதாசன் என்று பெயர், வரலாற்றின் சில சம்பவங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறேன், தேடுங்கள். அந்த வரலாற்று சம்பவத்தோடு ஒட்டிய சில விடயங்களை படியுங்கள். அப்படி படிக்கிற போது உங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் என்பது ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருக்கும். அந்த அனுபவத்தின் வாயிலாக நீங்கள் அடைகிற வெற்றி என்பது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். பாவேந்தர் பாரதிதாசன் என்று இவர் பெயர் மாற்றிக் கொள்கிறார். கனக சுப்ரமணியன்
இந்த பெயரை பார்த்த உடனேயே ஒருவனுக்கு கோபம் வருகிறது. அந்த நபரின் பெயர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. அவன் யாரையும் எதற்கும் பார்த்துக் கொள்ளவே மாட்டான். தமிழ் சமூகத்தினுடைய இன விடுதலைக்காக தன் இன்னுயிரை ஆகுதியாக கொடுத்தவன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. படிங்க. முதலில் திராவிடர் கழகம் தோன்றுவதற்கு முன்பாக இந்த இனத்தை பாதுகாப்பதற்கு ஒரு இயக்கம் தேவைப்படும் என்று சொல்லி தந்தை பெரியாருக்கு முன்பாகவே திராவிட நண்பர்கள் கழகத்தை ஏற்படுத்தியவர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. அவர் ராணுவத்திலே பணியாற்றியவர். பட்டுக்கோட்டை அழகிரிசாமி, தந்தை பெரியார் போன்றவர்கள் திராவிட இயக்க சித்தாந்தத்தை வழிநடத்துகிறார்கள். பட்டுக்கோட்டை அழகிரிசாமியை தயவு செய்து படியுங்கள். அவன் ஒரு பெரிய போர் வீரர். பனி படர்ந்த பிரதேசங்களில் எல்லாம் போர் செய்துவிட்டு இந்த பனி மேகம் இனத்தை அழிப்பதற்கு காத்திருக்கிறது என்று மிகப்பெரிய போர் வீரனாக களத்திலே போராடியது. காரைக்குடி பக்கத்திலே ஒரு ஊர், உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிற வாய்ப்பு இல்லை. நீங்கள் பட்டுக்கோட்டை அழகிரியே தெரியவில்லை என்கிற போது இந்த வரலாற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். தந்தை பெரியாரும் பட்டுக்கோட்டை அழகிரிசாமியும் காரைக்குடி பக்கத்திலே ஒரு ஊரிலே இருக்கிறார்கள். அந்த ஊரிலே ஒரு நாதஸ்வர வித்வான் அற்புதமாக வாசிக்கிறார். பட்டுக்கோட்டை அழகிரிசாமி நாதஸ்வரத்தை, இசையை விரும்பக்கூடியவர். அந்த இசையில் மயங்கி ஒரு திருமண மண்டபத்திலே அந்த இசை நிகழ்ச்சி நடக்கிறது. இவர் போய் உட்கார்கிறார். சிவக்கொழுந்து என்கிற ஒரு அற்புதமான நாதஸ்வர வாசிப்பார். வாசித்துக் கொண்டிருக்கிறார். திடீரென்று அவருக்கு வியர்க்கிறது. வியர்த்தவுடன் மடியிலே கிடந்த துண்டை எடுத்து துடைத்து விட்டு தோளில் துண்டை போடுகிறார். இந்த இசையை கேட்டுக் கொண்டிருக்கிற, கண்ணை மூடி ரசித்துக் கொண்டிருக்கிற பட்டுக்கோட்டை அழகிரிசாமி என்கிற ஒரு மிகப்பெரிய போர் வீரன் திடீரென்று ஒரு சத்தம், ஏய் சிவக்கொழுந்து நிறுத்து என்று சத்தம். நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்றைக்கு நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நாம் எல்லோரும் காலணி அணிந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் பேண்ட் ஷர்ட் போட்டு இருக்கிறோம். வாகனங்களில் பயணிக்கிறோம். அப்படி பயணிக்கிற போது இந்த நிலைக்கு யார் காரணம் என்பதை நீங்கள் உணர மறுத்தால், உங்கள் வரலாறை நீங்கள் வாசிக்க மறுத்தால், நீங்கள் கடைசி வரையில் அடிமைகளாகத்தான் நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். சிவக்கொழுந்து என்று சத்தம். யாரடா அவன் சிவக்கொழுந்துவினுடைய இசையை நிறுத்துவது என்று பட்டுக்கோட்டை அழகிரிசாமி கண்ணை திறந்து பார்க்கிறார். எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ தோல்ல துண்டு போட்டுட்டு நாதஸ்வரம் வாசிப்ப அப்படின்னு சிவக்கொழுந்த நோக்கி ஒரு கூட்டத்தில் இருந்த ஒரு சாரார் கத்துகிறார்கள். ஐயையோ மன்னிச்சிருங்கன்னு சிவக்கொழுந்து இப்படி தோல்ல இருக்கிற துண்டை எடுக்க போறார். உடனடியாக இன்னொரு குரல், ஏய் தம்பி சிவக்கொழுந்து, உன் தோளில் இருக்கிற துண்டை எடுக்காதே, அப்படி அவனாவது எடுக்க வந்தால் அவன் கையை வெட்டுவேன்னு பட்டுக்கோட்டை அழகிரிசாமி கல்யாண வீட்டுல பஞ்சாயத்து வைக்கிறார். ஒரு பெரிய கலவரம். தந்தை பெரியாருக்கு செய்தி சொல்லப்படுகிறது. அந்த ஊரின் பெயர் கானாடு காத்தான். கானாடு காத்தான்ல இருந்து பெரியார் வர சொல்லி கூட்டிட்டு போறாரு. பிரச்சனை வேண்டான்னு மறுநாள் ஒரு முடிவு செய்யப்படுகிறது. ஏன் நாதஸ்வரம் வாசிக்கிற ஒரு இசை கலைஞன் தோளில் துண்டு போடக்கூடாதா? அப்படி போட்டால் என்ன என்று கேட்கிற போது பட்டுக்கோட்டை அழகிரிசாமி தந்தை பெரியாரிடத்தில் சொல்லுகிறார், நாளை இதற்கு ஒரு விடியலை செய்ய வேண்டும். நாளை இதற்கு ஒரு விடியலை செய்ய வேண்டும். உடனடியாக செய்து விடலாம். தந்தை பெரியாரும் அழகிரிசாமியும் விவாதித்து ஒரு முடிவு எடுக்கிறார்கள். நாளை கானாடு காத்தான் ஊரில் மிகப்பெரிய ஊர்வலம். 4 குதிரை பூட்டிய சாரட் வண்டி வருகிறது. ஒரு பட்டு சட்டை, பட்டு வேட்டி, பட்டு அங்கவஸ்திரம் எடுத்து வா. சிவக்கொழுந்தை கூட்டி வா. சாரட் வண்டியில ஏற்றப்படுகிறார் சிவக்கொழுந்து. அழுக்கு வேட்டியும் இடுப்பிலே கட்டி இருந்த துண்டும் அவிழ் தெரியப்படுகிறது. பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு அங்கவஸ்திரம் போடு, சிவக்கொழுந்து மேலே ஏறி என்று சொல்லி நாதஸ்வரத்தை கையிலே கொடுத்து தந்தை பெரியார் சாரட் வண்டி ஓட்டுகிறார். பட்டுக்கோட்டை அழகிரிசாமி இந்த ஊர்வலத்தை எவன் வந்து தடுப்பான்? தோளில் துண்டு போட முடியாது என்று இருந்தவனை அங்கவஸ்திரம், பட்டு அங்கவஸ்திரம் போட வைத்தவன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. இந்த இனத்தில் பிறந்த ஒருவன் தலைவனும் நீண்டு விடக்கூடாது. ஏன் இவ்வளவு பெரிய நீண்ட வரலாறு என்றால், இப்படியெல்லாம் நமக்கு தலைவர்கள் உழைத்திருக்கிறார்கள். அவரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. பாரதிதாசனுக்கும் அழகிரிக்கும் என்ன சம்பந்தம் என்றால், அழகிரி மூத்தவர், கடுமையான கோபக்காரர்.
இவனுக்கு எவன் பாரதிதாசன் என்று பெயர் வைத்தான்? இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா என்று கேட்கிறான். பாரதிதாசனை பார்த்து, பாரதி ஒரு பார்ப்பான், பாரதி ஒரு பார்ப்பான், அவன் ஆரியன், அவனை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. தாசன் என்று சொன்னால் அடிமை. ஒரு ஆரியனுக்கு ஒரு பார்ப்பனனுக்கு தாசனாக வைத்து எப்படி இந்த ஆளை நம் மேடையில் வைத்திருப்பது என்று படுகொடை அழகிரிசாமி கேட்கிறார். உடனடியாக ஆனால் தாசன் அதில் மாறவே இல்லை. தாசன் அதில் மாறவே இல்லை. கனக சுப்பரத்தினம் என்றாவது அழைத்துக் கொள்ளும் ஐயா, அந்த அடிமை பட்டம் உமக்கு வேண்டாம், நீ எவ்வளவு பெரிய கவிஞன் தெரியுமா என்று சொல்லுகிறார். ஆனால் பாவேந்தர் 1902 இருந்தே கவிதைகள் பாடியவர். பாவேந்தர் பாரதிதாசன் 1902 இருந்தே கவிதை பாடியவர். 4 வருடத்தில் நம்பிக்கையுடையவராக இருந்திருக்கிறார். பாவேந்தர் பாரதிதாசன் 4 வருடத்தில் நம்பிக்கையுடையவர். 4 வருடம் என்றால் என்ன? 4 வருடம். பேராசிரியர்களுக்கு 4 வருடம். நீ என்ன பண்ணுங்க, அம்பேத்கருக்கு ஒரு இருக்கை வச்சு அதுக்கு பேச கூப்பிடுங்க. இங்கே பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிற யாராவது நீ என்ன சாதி என்று கேட்டு உட்கார்ந்தீர்களா? சத்தம். நீ என்ன மதம் என்று கேட்டு யாரேனும் உட்கார்ந்தீர்களா? நீங்கள் இந்த தொழில் தான் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று யாராவது உங்களை இன்றைக்கு சொல்லுகிறார்களா? ஆனால் ஒரு காலம் இருந்தது. தலையில் பிறந்தவன் பார்ப்பான், தோளில் பிறந்தவன் இவன், தொடையில் பிறந்தவன் இவன், காலில் பிறந்தவன் இவன், காலுக்கும் கீழாய் பிறந்தவன் பஞ்சமன் என்று 4 வருடத்தையும் கடந்த 5 சூத்திர வர்ணங்களை வடிவமைத்திருந்தார்கள். அந்த சூத்திர வர்ணங்களை வடிவமைத்திருந்தார்கள். அந்த 4 வருடங்களின் அடிப்படையில் நீ இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறீர்களே, எவனாவது இன்றைக்கு நம்ம நீ என்ன சாதி என்ன மதம் என்று கேட்டால் உங்களுக்கு கோபம் வருமா? சொரணை உண்டா? சூடு வருமா? பலார் என்று என்ன செய்வோம்? அறை விடுவோம். அந்த உணர்வை கொடுத்தவர்கள் தான் இந்த தலைவர்கள். அந்த உணர்வை கொடுத்தவர்கள் தான் இந்த தலைவர்கள். 4 வருடத்தை பாரதி எழுதுகிறான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவனே பார்ப்பனர்களை கடுமையாக எதிர்க்கிறான். பாவேந்தரும் அப்படித்தான். அவர் 4 வருடத்திற்கு வேறொரு விளக்கம் கொடுக்கிறார். 4 வருடத்திற்கு வேறொரு விளக்கம் கொடுக்கிறார். 1942 நவம்பர் மாதம் 3ஆம் தேதி 4 வருடத்தை ஆதரித்து ஒரு பாடல் எழுதுகிறார். 1944 45களில் தந்தை பெரியாரோடு பழக்கம் ஏற்படுகிறது. குடியரசை வாசிக்க ஆரம்பிக்கிறார் பாவேந்தர். குடியரசை வாசிக்க ஆரம்பிக்கிறார் பாவேந்தர். அப்படி வாசிக்க ஆரம்பிக்கிற போது அவருக்குள் கருத்தியல் மாற்றம் ஏற்படுகிறது. கடவுள் ஆராதனை, 4 வருடம் ஆழ்வார்கள், இப்படி ஒரு பக்கத்தில் போய் கொண்டிருந்த ஒரு கவிஞன் திடீரென்று பகுத்தறிவு, புரட்சி, சிந்தனை, மானுட நேயம், மனித வளர்ச்சி, எவனுக்கும் எவனும் அடிமை இல்லை என்று சொல்லுகிற அந்த தன்மை, இனமானம், மொழிமானம், இந்த 3ஐயும் பேச கற்றுக்கொள்ளுகிறான் தந்தை பெரியாரினுடைய தொடர்பு வந்ததற்கு பிறகு. இதுல உள்ள பாலிடிக்ஸ் நீங்க புரிஞ்சுங்க. பாரதியை கொண்டாடுகிறவர்கள் ஏன் பாரதிதாசனை கொண்டாடுவது இல்லை? பன்னீர்செல்வம் அவர்கள் பேசிவிட்டு போனார். இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினர் ஏன் பாரதிதாசனை கொண்டாட மறுக்கிறீர்கள்? தமிழன் பிரசன்னா என்கிற ஒரு உருவானதற்கு காரணம் பாரதிதாசன் தான். இங்கே பாரதிக்கும் பாரதிதாசன் ஏற்றுக்கொண்டார் பாரதியை, ஆனால் நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பாடுகிற போது தேசியம் என்று சிபி ராதாகிருஷ்ணன் பேசினார் என்று சொன்னாரே, அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். ஆனால் அந்த தேசியத்தை, சுதந்திர வேள்வியை அவன் பாடினான். இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடினானே தவிர இந்த RSS கும்பலினுடைய ஒற்றுமைக்காக, அவர்களின் வளர்ச்சிக்கு அவன் பாடவில்லை. பார்ப்பனரை ஐயர் என்ற காலமும் போச்சேன்னு தான் பாடினான். ஒரு கட்டத்துல 1000 தெய்வங்கள் உண்டென்று அறியும் அறிவிடுகளால் அறிவு ஒன்றே தெய்வம் என்று சொன்னான். ஆனால் அவன் எங்க போய் முதலில் எங்க நிற்கிறான்?
சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாடி கடவுளை வணங்குகிறவன் ஒரு கட்டத்தில் அறிவுதானடா தெய்வம் என்று பாட ஆரம்பிக்கிறான். அப்படித்தான் பாரதிதாசன். ஆனால் ஏன் பாரதிதாசன் தேவைப்படுகிறார் என்றால், தமிழ் இனத்தின் ஒரே தன்மான கவிஞன், இந்த இனத்திற்காக பாடியவன் யார் என்றால் அவர் பாவேந்தர் பாரதிதாசனை தவிர வேறு எந்த கவிஞனும் இல்லை. வேறு எந்த கவிஞரும் இல்லை. நல்ல உணவு, நல்ல வாழை இலை. போன 15ஆம் தேதி ஓணம் சதயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய வாழை இலையில காய்கறி கூட்டு, இஞ்சி, புளி, ஊறுகாய், சாப்பாடு, பப்படம் இப்படி எல்லாம் வைத்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு பெரிய படைகளுக்கு பேர் தான் ஓணம் சதயம் என்று சொல்லுவார்கள். அந்த ஓணம் சதயத்தை நீங்கள் பத்திரிகைகளிலோ அல்லது தொலைக்காட்சிகளிலோ அல்லது நீங்கள் மொபைலிலே வைத்திருக்கிற அந்த ரீல்ஸ்களிலோ அல்லது இன்ஸ்டாகிராம்களிலோ நீங்கள் பார்க்க வாய்ப்பு உண்டு. அப்படி ஒரு சோறு இருக்கிறது. ஆனால் அந்த சோற்றை எல்லாம் படைக்க எப்படி படைக்க வேண்டும் என்று எழுதியவன் தமிழன், எப்படி சாப்பிட வேண்டும் என்று எழுதியவன் தமிழன். ஆனால் நாம் இன்றைக்கு அப்படி இருக்கிறோமா என்றால் இல்லை. பாவேந்தர் எங்கே எழுதுகிறார், எங்கே பேசுகிறார்? அதை சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் நன்னிகர் ராணிய முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன்மதுரை செய்கிழங்கு காணில் நாவிடுத்திடும் அப்பம், இவையெல்லாம் உன்னையும் என்னையும் வளர்க்கும். உடம்ப வளர்க்கறதுல பிரயோஜனம் இல்ல, உயிரையும் உணர்வையும் வளர்ப்பது தமிழ் என்று பாவேந்தர் பாடினார். சென்னல் மாற்றிய சோறு பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் ராணிய முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன்மதுரை செய்கிழங்கு காணில் நாவெடுத்திடும் அப்பம், இவையெல்லாம் என்னை வளர்ப்பது தமிழா? உயிரையும் உணர்வையும் வளர்ப்பது தமிழ். இங்கே உயிரும் உணர்வும் வளர வேண்டுமா அல்லது ஊளைச்சதைகளாக தீக்கு இரையாகி போகிற இந்த ஊளைச்சதை வளர வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்யும். தாசன் குறித்து 2 பேரும் பேசினார்கள். யோசித்து பாருங்கள். நாம் ஏன் அவனை இனக்கவிஞர் என்கிறோம்? ஏன் இனக்கவிஞர் என்கிறோம்? இந்து திணிப்பு வரலாறு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? அதுவும் தெரியாது. தயவு செய்து படியுங்கள் தோழர்கள். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிப்பதற்கு, பாட புத்தகங்களை கடந்து படிப்பதற்கு தயார் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வாசிப்பு தான் உங்களை உயர்த்தும். நான் சொன்னேன், நான் ஆங்கில இலக்கியம் படித்தவன், பிறகு சட்டம் படித்தேன். இந்த பாடல்களும் இவ்வளவு தாசனை எப்படி உணர முடிகிறது என்றால் வாசிப்பு மட்டும்தான். என்னால் நேற்று இரவு உறங்க முடியவில்லை. ஆய்வு மாணவர்களிடத்திலே நான் பேச போகிறேன். அப்படி பேச போகிற போது ஆய்வு மாணவர்கள் என்று சொன்னால் அவருடைய தரம் எப்படி இருக்கும்? அந்த தரத்திற்கு குறைந்தபட்ச ஈடாகவாவது என்னுடைய பேச்சு இருக்க வேண்டும் என்று நான் நேற்று இரவு முழுவதும் என்னை தயார் செய்து கொள்கிறேன். ஆனால் என்னால் முடிவு செய்ய முடியவில்லை. நான் என்ன பேச வேண்டும் என்பதை என்னால் முடிவு செய்ய முடியவில்லை. என்னை ஒரு வரையறைக்குள் கொண்டு வர முடியவில்லை. ஏனென்றால் பக்கங்களை புரட்டிக் கொண்டே இருக்கிறேன். பாவேந்தர் இந்த காலத்தில் இப்படி இருக்கிறார், இவர் இப்படி செய்திருக்கிறார், இப்படி பேசிக்கொண்டே போகிற போது தந்தை பெரியார் பாவேந்தரை கொண்டாட எத்தனிக்கிறார். ஏன் கொண்டாட வேண்டும்? போது தந்தை பெரியார் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். எல்லாம் அந்த பாப்பான் பாரதின்னு பேசிக்கிட்டு இருக்கான். வெங்காயம் அவங்களுக்கு அவன் என்ன பேசுறான்னு புரியல. அவன் புரட்சியா பேசுறான்னு சொல்றான். அவங்க தேசியம்ங்கிறாங்க, நாம திராவிடம்ங்கிறோம். தேசியத்துக்கு ஒரு கவிஞர் பாரதின்னு இருந்தான்னா என் திராவிடத்துக்குன்னு ஒரே கவிஞர் பாரதிதாசன் தான். ஆக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் என் திராவிட இனத்தினுடைய அடையாளம் கவிஞர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு சொல்றாரு. ஏன் நாங்க பாரதிதாசனை கொண்டாடுறோம், பாரதியை கொண்டாடலன்னா பாரதிக்கு பூணூல் இருக்கு, பாரதிதாசனுக்கு பூணூல் இல்ல. அந்த 2 பேர்கிட்ட இருக்கிற வார்த்தை என்பது அவன் தேசியத்துக்கு பாடட்டும், காந்தி பின்னாடி போகட்டும், எங்களுக்கு தாசன் தான் எங்க இன விடுதலை, நாங்கள் கேட்கிற திராவிடம் என்கிற இன விடுதலைக்கு எழுதக்கூடியவன் என்று சொல்லி தூக்கி பிடிக்கிறான். ஒரு நுட்பம் பாருங்க. ஏன் தாசனை கொண்டாட வேண்டும்? ஏன்
கொண்டாட வேண்டும். அவன் நம்முடைய இனக்கவிஞர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முதல் களப்பலி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? மாணவர்கள் தயவு செய்து படியுங்கள். இது சிரிப்பதற்காக அல்ல, உங்கள் அறிவை விரிவு செய்யும், உங்களை மற்றவரிடத்திலிருந்து மேம்படுத்தி காட்டும். நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற போது உங்கள் சுற்றத்தில் இருக்கிற பதில் தெரியாத நண்பர்கள் எல்லோருக்கும் உங்கள் மீது ஒரு மரியாதை. அதற்கு நீங்கள் அதிகபட்சம் செலுத்த வேண்டியது, வந்தோம், காலையில் 8 மணிக்கு எழுந்தோம், கழிவறைக்கு போனோம், குளித்தோம், முடித்தோம், இன்றைக்கு எந்த கலர் சட்டை போட்டால் நன்றாக இருக்கும், எந்த கலர் உடை உடுத்தினால் நன்றாக இருக்கும், தலைக்கு இதை செய்தோமா அல்லது அதை செய்தோமா, கிளம்பினோமா, புத்தகத்தை தேடினோம், கிடைக்கவில்லை, ஏதேனும் ஒரு நோட்டை தூக்கி கக்கத்தில் வைத்தோமா, பேருந்தில் ஏறினோமா, வாகனத்தை எடுத்தோமா, அம்மா சாப்பிட சொல்வார், இல்லை எனக்கு சாப்பிடுகிற மூடு இல்லை என்று சொல்லி கல்லூரிக்கு வருவோமா, வந்து நாற்காலிகளை தேய்த்து விட்டு கதையடித்து விட்டு இங்கே கொடுத்த சமோசாவையும் டீயும் குடித்து விட்டு பிறகு மதிய உணவு கொண்டு விட்டு இப்படியே போய் சாயங்காலம் போனால், அப்பா நான் எவ்வளவு பெரிய படிப்பு படித்து விட்டு வருகிறேன் என்று படுத்துறங்கி விட்டு இரவிலே ஏதேனும் நாடகம் இப்போதெல்லாம் பார்ப்பதில்லை, எல்லாரும் நம்முடைய ரீல்ஸிலேயே மூழ்கி கிடக்கிறார்கள். மூழ்கி விட்டு 9 மணிக்கு கதை பேசி விட்டு 9:30 மணிக்கு இரவு உணவு கொண்டு விட்டு 10 மணிக்கு படுத்துறங்கி மீண்டும் அதே 8 மணிக்கு எழுந்து என்ன செய்து நாம் என்ன வாழப்போகிறோம்? இதில் அரை மணி நேரத்தில் தொடங்கி 1 மணி நேரம் உங்களினுடைய அறிவு வளர்ச்சிக்கு பயன்படுத்து. நீங்கள் தமிழாய்வு மாணவர், தமிழாய்வு மாணவர்கள், அந்த தமிழாய்வு மாணவர்களினுடைய முதல் அடிப்படை என்பது இந்திய எதிர்ப்பினுடைய முதல் களப்பலி யார் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியவில்லை. தெரிந்து கொள்ளுங்கள். தாளமுத்துவும் நடராசனும் இந்த மண்ணில் இந்த இனத்தை காப்பதற்கு, என் தாய்மொழியான தமிழை காப்பதற்கு, எங்கள் இன்னுயிரை ஆகுதியாக கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று களத்திலே செத்து போனவன் தான் தாளமுத்துவும் நடராசன். அவர்கள் எப்படி அப்படி இறந்து போனார்கள்? மருத்துவமனைக்கு கொண்டு போகிறார்கள். தாளமுத்துவும் நடராசனும் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறார்கள். நடராசன் தான் முதல் களப்பலி. மரணப்படுக்கையில் இருக்கிறார். இனிமேல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கடிதம் கொடு என்று ராஜாஜியினுடைய ஆச்சாரியாருடைய அரசு கேட்கிறது, காவல்துறை விதிக்கிறது. அவன் சொன்னான், தாய்மொழியான தமிழை காப்பதற்கு நடக்கிற போராட்டத்தில் செத்து போவேனே தவிர மன்னிப்பு கடிதம் ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன் என்று மருந்து மாத்திரைகள் மறுக்கப்பட்டு மருத்துவமனையில் நோயுற்று இறந்து போனான். தோழர்களே, முதல் களப்பலி. தாளமுத்துவும் படித்தான். அவர்களுக்கு எப்படி இந்த உணர்வு வந்தது? அவர்களுக்கு எப்படி இந்த உணர்வு வந்தது? ஏன் பாவேந்தரை நாம் கொண்டாட வேண்டும்? அவன் எழுதினான். 1000 மேடைகளில் பேசலாம், 1000 கவிதைகள் பாடலாம். பேச்சிலோ கட்டுரையிலோ கிடைக்காத வீரியம் என்பது ஒரே ஒரு கவிதையில் கிடைக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா? நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்களாக என்போம். இந்திக்கு சலுகை வந்துடுவான், அந்த ஈனரை காரி உமிழ்ந்துடுவோம் என்று எழுதுகிறான் பாவேந்தர். இதை கேட்கிற போது நமக்குள்ளாக ஒரு உணர்ச்சி வரும். உயிர் முக்கியமா, என் மொழி முக்கியமா என்று கேட்டபோது தாளமுத்துவும் நடராசனும் சாதாரண சாமானிய குடியில் பிறந்தவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், என் உயிரை விட என் தாய்மொழியான தமிழ்தான் முக்கியம். இந்திக்கு சலுகை தந்திடுவாரை, அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம். இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்பத் தமிழ் உண்டு கண்டீர், தப்புழைத்தோர் இங்கு வாழ்ந்ததில்லை, அந்த தான் தோன்றிகளுக்கு என்ன ஆணவமா? பாவேந்தன் கேட்கிறான். அவனெல்லாம் தான் தோன்றிகள். என் மொழியை அழிக்க நினைத்து என் மீது இந்தியை புகுத்த நினைக்கிற, என்னை 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுகிற அயோக்கியத்தனத்தை அங்கே இருக்கிறவன் செய்தால் அவனை எதிர்த்து சண்டமாறுதம் செய்வோம். இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா? நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை இருந்திடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம். இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்பத்தமிழ் உண்டு கண்டீர், தப்பிழைத்தோர் இங்கு வாழ்ந்ததில்லை, இந்த தாந்தோன்றிகளுக்கு என்ன ஆணவமா? எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி, எத்தனை பட்டாளம் கூட்டி வரும். அற்பம் என்போம் இந்தி தனை, அதன் ஆதிக்கம் தன்னை. வாங்கடா, நான் நிக்கிறேன்.
வாங்கடா நான் நிக்கிறேன். கடைசியில தான் தாளமுத்து சொல்றார், மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்குது சிறைச்சாலை, ஏங்க விடும் தமிழ் தாய்தனையே இவ்வுயிர் இவ்வுடலை விட்டு நீங்கும் வரை. என் உடலில் என் உயிரே போனாலும் தாய்மொழியான தமிழை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். பாவேந்தரின் பாடலைத்தான் அன்றைக்கு இந்திய எதிர்ப்பு களத்திலே முதல் போராட்டம், இரண்டாவது போராட்டத்திலே இருந்தவர்கள் பாடினார்கள். பாவேந்தர் பாடினார். 1946 தமிழாசிரியராக ஓய்வு வருகிறார். பேரறிஞர் அண்ணா அவருடைய புரட்சியை பாராட்டி நம்முடைய சென்னை பச்சையப்பன் கல்லூரிக்கு சொந்தமான பூக்கடையில் இருக்கக்கூடிய ஒரு அரங்கிலே விழா நடக்கிறது. அண்ணா பாராட்டுரை வாசிக்கிறார். தந்தை பெரியார், இன்னும் மிகப்பெரிய மூத்த தலைவர்கள் எல்லோரும், மறைமலை அடிகளார் எல்லோரும் இருக்கிறார்கள். அண்ணா நிதி திரட்டுகிறார். நிதி திரட்டி அந்த ஒரு நிதியை அவரிடத்திலே கொடுக்க வேண்டும். திருவல்லிக்கேணியிலே தங்கி இருக்கிறார். அண்ணா அவர்கள் மேடையிலே உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நிதியை கொடுக்க வேண்டும். கொடுக்கிறவன் எப்படி கொடுப்பான்? இந்தாருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். வாங்குகிறவன் எப்படி பெறுவான்? இப்படி வாங்குவான். அந்த இடம் எப்படி புரட்சியாளரை, புரட்சி கவிஞரை கௌரவப்படுத்தியது, அங்கீகாரப்படுத்தியது என்றால் அண்ணா சொன்னார், நாங்கள் ஒரு தட்டிலே வைக்கிறோம், நீங்கள் அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போது புரட்சி கவிஞர் சொன்னார், இல்லை இல்லை, நீங்கள் கொடுங்கள், நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று. அண்ணா சொன்னார், நாங்கள் கொடுத்து பெறக்கூடிய இடத்தில் நீங்கள் இல்லை, நீங்களாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு தமிழ் சமூகம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், எங்கள் திராவிட இயக்கமும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று. நான் கொடுத்து நீங்கள் பெறக்கூடாது, நீங்கள் கொடுத்துத்தான் தமிழ் சமூகம் பெற வேண்டும் என்று சொல்லி அவரை எடுத்துக்கொள்ள சொன்னார். ஒரு 25,000 ரூபாய் நிதி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நிதியை பெற்றுக் கொண்டாகிவிட்டது. மாட்டு வண்டியிலே அண்ணாவும் பாவேந்தரும் திருவல்லிக்கேணிக்கு போகிறார்கள். அப்போது பாவேந்தர் கேட்கிறார், நாம் ஏன் ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கக்கூடாது? பாவேந்தர் கேட்கிறார், நாம் ஏன் ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கக்கூடாது? அப்படி தொடங்கினால் என்ன பிரச்சனை என்று பேசுகிற போது அண்ணா சொன்னார், கவிஞர் அவர்களே, நீங்கள் ஆகச்சிறந்த கவிஞர், நீங்கள் ஆகச்சிறந்த கவிஞர். அப்படி நீங்கள் கவிதை இயற்றி இந்த தமிழ் சமூகத்திற்கு நீங்கள் பணியாற்றிட வேண்டும். உங்கள் கவிதைகள் இந்த தமிழ் சமூகத்தினுடைய விடியலுக்காக, திராவிட நாடு விடியலுக்காக போரிட வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தை செறிவுகளை நீங்கள் கொண்டு வந்து சேருங்கள் என்று சொன்னபோது பாவேந்தர் கொஞ்சம் வருத்தத்திலேயே இருந்தார். நான் என்ன அரசியல் இயக்கம் நடக்கலாம், இந்த 25,000 ரூபாய் நிதியை வைத்து அரசியல் இயக்கம் தொடங்கலாம் என்று அவர் யோசிக்கிறார். அப்போது சொன்னார், நீங்கள் இந்த பணத்தை வைத்து வெளியூர்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுங்கள், மலை பிரதேசங்களில் தங்குங்கள், குளிர் பிரதேசங்களில் தங்குங்கள், அங்கே இருக்கிற அந்த வனப்புகளை உணர்ந்து இந்த சமூகத்திற்கு எது தேவை என்பதை கவிதையாக வடிவமையுங்கள் என்று சொல்கிறார். நீங்க இது ஒரு பாட், இது வந்து ஒரு புரட்சி. ஆனால் பாவேந்தரை போல காதல் எழுதவே முடியாது, அழகியலை எழுதவே முடியாது. எங்க பொறுப்புணர்ச்சி மிகுந்த கவிஞன் சஞ்சீவி பர்வதத்தின் சாரலிலே தன் காதலியை அவ்வளவு, ஏன் சாண்டிலியன் கூட தோற்று போவான், அவ்வளவு அற்புதமாக வர்ணித்திருப்பான். காதலியை வர்ணிப்பதில் நான் படித்தவரை சாண்டிலியன் தான் சிறந்தவர். ஆனால் சஞ்சீவி பர்வதத்தின் சாரலில் காதலியின் முகத்தை பார்த்து பாவேந்தர் எழுதிய வரிகளை படியுங்கள். எல்லாம் முடிச்சுட்டு அவருடைய முகத்தை அங்கமங்கமாக வர்ணித்து விட்டு கடைசியில சொல்லுவாரு, உன் முகத்தை பார்க்கிற போது பசித்த ஏழை ஒரு சட்டியில் இருக்கிற கூளை கண்டால் அவனுக்கு முகம் எவ்வளவு மலர்ச்சி ஆகுமோ அப்படி ஒரு மலர்ச்சி உன் முகத்தில் நான் காணுகிறேன். அழகியனை சொல்லுகிற போது கூட பொறுப்புணர்ச்சியோடு பேசுகிறார். அந்த பணம் கொடுத்த போது பேரறிஞர் அண்ணா பேசுகிறார், நமக்கு ஒரு வால்டர் கிடைத்து விட்டார், நமக்கு ஒரு ஷெல்லி கிடைத்து விட்டார். அவர் நம்மோடு நமக்காக இருக்கிறார், நம் வேலையை செய்கிறார், நாம் வாழ வழியமைக்கிறார். அவர்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவர் வாழ்க, அவர் திறன் ஓங்குக என்றெல்லாம் மனமாற நாம் கூறுகின்றோம். நாம் மட்டுமா, நாடும் கூறுகிறது.
நாட்டு மக்களின் மகிழ்ச்சியுடனே அந்த சிறு அறிகுறியே இப்போது கவிஞருக்கு அளிக்கப்படும் பொற்கிழி. இதிலே குவிந்துள்ள ஒவ்வொரு காசும் பேசக்கூடுமே, ஆனால் மணிக்கணக்கில் பேசும், பெருமையை பேசும், சமுதாயம் பெற்ற பெருமையை புரட்சி கவிஞரின் செவியில் அது ஒளி புகவே புகாது. நீ இவ்வளவு காசு கொடுத்திருக்க, அந்த காசு பேசும் அப்படின்னா அந்த காசினுடைய மணிக்கணக்கில் பேசக்கூடிய அந்த காசின் பெருமை என்பது கவிஞரின் காதில் போய் சேராது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அண்ணா சொல்லுகிறார், ஏன் அவரை புரட்சி கவிஞர் என்று சொல்லுகிறோம் ஏன் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எவ்வளவு சீராட்டி அவரை வளர்த்தாலும், அவரை கொண்டு போய் மாட மாளிகை கூட கோபுரங்களில் உட்கார வைத்தாலும் அவர் எண்ணம் எங்கே இருக்கும் என்றால் அவருடைய செவிகளில் இந்த மணிகளினுடைய காசுகளின் ஓசை கேட்காது தோழர்களே. அவர் செவிகளில் கேட்பதெல்லாம் ஆளை சங்கில் கேட்கிற தொழிலாளியின் வழி, சுண்ணம் இடிக்கும் சுந்தரியின் பெருமூச்சு, பாட்டாளியின் குமுறல், பணம் என்னும் கொடிகட்டி படகு வருமோ என்று எதிர்பார்த்து ஏங்கும் ஏழைகளின் ஏக்க மொழி, எழில் ததும்ப இளமை ததும்ப உள்ள மங்கை மஞ்சத்தில் குரட்டை விடும் மணாளனை கண்டு கண்ணீர் விட்டு கதரும் மொழி, இவை புகுந்து கண்களிலே அனலையும் புனலையும் கிளப்பி விட, ஏடா தம்பி, எடடா பேனா, கொண்டு வா மைக்கூடு, இந்த கொடுமைகளை களைத்தேய வேண்டும் என்று முழக்கமிடுவார். அவர் நமக்கு அழியா செல்வம், அவர் இந்த இனத்தின் செல்வம் என்று அண்ணா பேசுகிறார். நண்பர்களே, நான் பேசிக்கொண்டே போகலாம். இந்த வரலாற்றினுடைய வழக்குரைஞர் என்கிற தலைப்பின் அந்த ஆழத்தை நீங்கள் நோக்குகிற போது அவன் இந்த இனத்திற்காக பாடினான். என்னை பேசவிட்டால் இன்னும் 2.5 மணி நேரம் அல்ல 3 மணி நேரம் தாசனை பாடுவேன். நான் முத்தமிழறிஞர் கலைஞரால் வளர்க்கப்பட்ட மாணவன். முதலில் நான் கலைஞரை சந்திப்பதற்கு காரணம் இந்த பாவேந்தர் தான். ஏனென்றால் எங்கள் இயக்கத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிற பாவேந்தர் பாடல் ஒப்பித்தல் போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்று அவரோடு ஒரு புகைப்படம் எடுக்க எத்தனித்தவன், அவரால் வளர்க்கப்பட்ட மாணவனாக தமிழன் பிரசன்னாவாக இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். நண்பர்களே, மொழி என்பது அறிவு. ஆனால் நம்முடைய தாய்மொழியானது நம்முடைய உயிர் மூச்சு. நீங்கள் தமிழ் படிக்க வந்திருக்கிறீர்கள். சிலர் தலையில் கை வைக்கலாம், சிலர் யோசிக்கலாம், எதற்கடா இங்கே வந்தோம் என்று கூட நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை காக்கும் அறிவாற்றல் காக்கும் கருவி என்பதை எழுதிக் கொள்ளுங்கள், வாசியுங்கள். நான் சொன்னேனே, இந்த அழிந்து போகிற உலகத்தில், இருளை நேசிக்கிற உலகத்தில் தாய்மொழியான தமிழை தாங்கி பிடிக்கிற நீங்கள் மெழுகுவர்த்திகள். உங்கள் ஒளி என்பது பாரதிதாசனிடத்திலிருந்து பெற்ற ஒளியாக இருக்கிறது. பாரதிதாசன் இந்த இனத்தின் கவிஞர். இந்த இனத்திற்காக, இந்த இன வலிமைக்காக, மொழி மீட்சிக்காக, இந்த இனத்தின் விடுதலுக்காக, மானுட நேயத்திற்காக பாடியவன் பாவேந்தர் பாரதிதாசன். அவனை படியுங்கள், தேடுங்கள். இங்கே பக்கத்திலேயே பெரிய நூலகம் எல்லாம் உங்களுக்கு அருகிலே இருக்கிறது. தயவு செய்து போய் வாசியுங்கள், புத்தகங்களை தேடுங்கள், உங்கள் அறிவு வளப்படும். நேசியுங்கள், வாசியுங்கள். வாசிப்பு மட்டும்தான் உங்களை உயர்த்தும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.